எங்களுக்கு சொந்தமான இந்த நிலத்துல கரும்பு விவசாயம் செய்யலான்னு புழுதி ஓட்டி கரும்பு புல்லை விலை கொடுத்து வாங்கி வந்து நட்டு வச்சோம். ஆனால் ஒரு புல்லு கூட முளைச்சி வரலை. அதுக்கு பதிலாக பில்லு தான் முளைச்சி வந்திருக்கு. மாடை ஓட்டி வந்து கட்டிட்டு பார்க்கும்பொழுது சீமக்கருவேலம் கன்று முளைச்சி வந்திருந்தது. மழை ஈரத்துக்கு பிடுங்கும் பொழுது எளிமையாக தான் இருந்தது. பிடுங்கி பார்க்கும்பொழுது தான் அவ்வளோ நீளமான ஒரு வேற இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த 6 அடி உயரம் கூட வளராத இந்த கண்ணுக்கு இவ்வளோ ஆழமான வேற நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். சீமக்கருவேல மரத்தோட விதைகள் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து நம்மளுடைய விறகு தேவைக்காக பல்வேறு பகுதியில் தூவப்பட்டதா சொல்லுவாங்க. ஒரே ஒரு மாதம்தான் பயிர் வைக்காமல் இருக்கும்பொழுதே இவ்வளோ சீமக்கருவேலம் செடி இங்கே முளைச்சிருக்கு. இது ஆடுகள் போன்ற கால்நடைகள் மூலமாகவும் பன்றிகள் போன்ற உயிரினங்கள் மூலமாகவும் தான் அதிகமாக பரப்பப்படுது. இன்றைய காலகட்டத்தில் தமிழகம் முழுவதும் இருக்க பல்வேறு ஏரிகளில் இந்த சீமக்கருவேல மரம் தான் வளர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கு. இது இப்போ கையால் பிடுங்காமல் ஒரே ஒரு வருஷம் விட்டுட்டோம்னா அது பெரிய மரமாயிடும், பெரிய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதை அகற்றுறதே ரொம்ப சிரமமாயிடும்.